Hi friends, welcome to Invest IQ Hub. Friends, இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நிஃப்டியில் இன்றைக்கி என்ன மூமெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 25,819 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 25,873 ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஹை வந்து பார்த்திங்கன்னா 25,885 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 25,388 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கி கடைசியாக முடியும் போது 25,454 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 365 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. ஸோ இனி வரும் நாட்களில் மார்க்கெட்டோட டவுன்ஃபால் எப்படி இருக்கும், இன்கேஸ் ரிவர்ஸ் போனால் எவ்வளோ தூரம் மேலே வரும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புதுசாக இந்த நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோவை பார்க்காதவங்க, நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னன்னு தெரியாது. நான் ஆக்சுவலாக சப்போர்ட் பார்த்திங்கன்னா 25,700 வந்து சப்போர்ட் ஒன்றா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து 25,613 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்க அதிக சான்ஸ் இருக்குது. இப்போ இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ஃப்ளாட்டான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக 25,885 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான். நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியும், இங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் 721 எக்ஸாக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. நீங்கள் இந்த 700 பிரேக் ஆகும்போது ஒரு புட்டோ இல்லை செல் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை வந்து இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்துக்கலாம். ஸோ யார் எப்படி பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலில் பிரேக் ஆனோன்னா நான் சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரி ஃபர்தராக டவுன்ஃபால் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 630 தான் நான் ரெண்டாவது சப்போர்ட்டாக சொல்லியிருந்தேன், ஸ்ட்ராங் சப்போர்ட். அதையும் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிட்டத்தட்ட 270 பாயிண்ட் கிட்டத்தட்ட மார்க்கெட் இறங்கியிருக்கு. அதாவது இன்னையோட லோவான 25,388 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்ல, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 365 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏழியராகவும் இதே ஏரியா வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சுங்க. நல்லா பார்த்தா தெரியும், ஏழியராகவும் இதே ஏரியா வந்துட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000, அதாவது இன்றைக்கி ஹை வரைக்கும் மேலே ஏறிச்சு. இந்த லெவல் ஆஃப் லோவில் இருந்து தான் திருப்பி மார்க்கெட் இன்றைக்கி ஹை வரைக்கும், அதுக்கப்புறம் சொல்ல வரேன் அந்த லோவுக்கு அப்புறம் இன்றைக்கி வர அந்த ஹைட் வரைக்கும் மேலே போச்சு. ஸோ நாளைக்கு இன்கேஸ் இதே மாதிரி ரிவர்ஸ் ஆகும் பட்சத்தில் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த கேண்டலோட அப்பர் எண்ட், அதாவது 25,580 வந்து நம்மளுக்கு வந்து இமிடியேட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆச்சுன்னா 570 to 580 வச்சுக்கோங்க. இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 25,616 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஏரியா வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20/2/26 ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 25,570 ஒரு நிமிஷம் 570 ஆக்ட் ஆகும். 570 to 580 வச்சுக்கோங்களேன், 580 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு 25,660 வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பிரேக் ஆனதான் ஃபர்தராக அப்சைட் போகிறதுக்கான சான்ஸு. ஸோ இந்த இடமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 25,650 to 660 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கு வந்து ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும், சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா தான் 25,400 வந்து நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா. ஸோ எக்ஸாக்டாக இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா 25,388 வரைக்கும் போயிட்டு முடியும் போது அந்த சப்போர்ட் லெவலில் மேலே ஏறி 454 முடிஞ்சிருக்கு. ஸோ 400 வந்து இனிஷியல் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா 25,300 லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 25,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,300 லெவல் வரைக்கும் ஒரு டவுனுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,570 வந்து க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 25,400 வந்து உங்களுக்கு க்ரூஷல் ஆகும். இந்த 2 லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் தான் இப்போதைக்கு வந்து இனிஷியல் லோ, இந்த ஏரியா தான். ஸோ அந்த லோவில் வந்து மேக்ஸிமம் வந்து நிஃப்டி வந்து ஒரு ரிவர்சல் எடுக்க மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.